ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Nagarkovil Priya. Dear Baba, I have so much love for God because my mom told me God stories when I was young and spoke to me about how great God is. If parents do this with their children, is it possible for a growing children to be in love with God? God is love. அன்பே சிவம் ஆவது அறிகிறார், அன்பே சிவம் ஆவது அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டுகொண்டேன், அது நாராயணா என்னும் நாமம். பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கி உளம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, தாயிற் சிறந்த தயான தத்துவனே. இடர்களையும் மாதா பிதாவென நான் வரித்தேன், நீ யாதாமால் யாதாம் இனி. இதெல்லாமே தி க்ளோரி ஆஃப் காட் இன் த ஃபார்ம் ஆஃப் அ மதர் ஃபாதர். அண்ட் தெர் ஆர் ஸோ மெனி அதர் வெர்ஷன்ஸ் ஆல்சோ. ஒரு தடவை அப்பா அடித்தா அம்மா கிட்ட போகலாம், அம்மா அடித்தா அப்பா கிட்ட போகலாம். எனக்கு அம்மா அப்பா ரெண்டு பேருமே நீ தான், நான் யார்கிட்டையா போவேன் அப்படிங்கிற மாதிரி. இப்படி எத்தனையோ வகைகளில் கடவுளை தாயாகவும் தந்தையாகவும் உருவகப்படுத்தி பாடப்பட்ட பாடல்கள் தான் சமய இலக்கியங்கள் என்று சொல்லக்கூடியவை. அதனால் இங்கே நம்ம சம்ரஷ்டனால் இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நோயிங்லி அன்னோயிங்லி தே க்ளோ வித் காட். கோயிலையே இருக்காங்க இல்லையா, உங்களுக்கு இப்போது பிரசாதம் கொடுக்குறாங்க, பிளேட் வாங்குறாங்க, கை கழுவுக்கு தண்ணி கொடுக்குறாங்க, பாட தெரிஞ்சால் பாடுறாங்க, அப்பப்போ கல்ச்சுரல்ஸ் ஏதாவது வந்து ஆடுறாங்க. So they grow in a spiritual ambience, and this is privilege is not available. வெளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த அது கிடையாது. ஏன்னா அப்பா அம்மா வேலைக்கு போகிறாங்க, அதனால் அப்பா அம்மா லேட்டாக வருவாங்க, வேலையில் இது முடிஞ்சிட்டு வரணும் இல்லையா. 1 hour 1.5 hours ஆகும் அவங்க ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வந்து. குழந்தைங்க 4 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடும். ஸோ டிவி இல்லை இந்த மாதிரி செல்ஃபோனில் இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஒரு ரைட் ப்ராட்டப் இருக்கிறது இல்லை. நிஜமான நாலேஜுன்றது இன்றைக்கி கிடையவே கிடையாது. கஷ்டப்பட்டு படிக்கிற பசங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு வகையில் ஏற்கனவே அப்பா அம்மாலாம் நல்லா படித்தவங்களாக இருந்து அவங்கள சின்ன வயசுலேருந்தே அந்த படிப்பு மேலே ஒரு இம்பார்ட்டன்ஸ் காட்டி இருக்கிறதுல கொஞ்சம் நல்ல ஸ்கூலுங்களில் கொண்டு போய் சேர்த்து பணம் கட்டி அப்படி இருந்தால் ஓரளவு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஏன்னா வாட் எவர் யூ ஸ்டடி இந்த ஸ்கூல் ஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஆர் காலேஜ் உங்களுக்கு வேலையில் யூஸ் ஆகிறது இல்லை. அதெல்லாம் அதுக்கப்புறம் ஒன்று மைசூருக்கோ பெங்களூருக்கோ கொண்டு போய் ஒரு 3 to 6 மாதம் ட்ரைனிங் கொடுத்தா தான் நீ டிசிஎஸ்லேயோ இன்ஃபோசிஸ்லேயோ விப்ரோலேயோ வேலை செய்ய முடியும். நீ காலேஜில் படிக்கிறது உனக்கு வேலை செய்யறதில்லை. Question from கபாலீஸ்வரன். தாயுமானவர் பாடலில் ஆசைக்கோர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் என்று கூறுகிறார். மனிதனின் ஆசைக்கு ஒருபோதும் எல்லை கிடையாது. ஒருவன் இந்த உலகம் முழுவதையும் தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து ஆட்சி செய்தாலும் அடங்காத பேராசையால் கடலிலும் கூட தனது அதிகாரத்தை செலுத்த வேண்டும் என்றுதான் நினைப்பான் என்று பொருளாகிறது. ஆசைக்கோர் அளவில்லை என்ற இந்த கருத்தை நாம் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாலும் ஒரு ஆசை எனும் விதை இல்லாமல் மனிதனால் வாழ்வில் முன்னேற முடியுமா? ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு மாணவன் 100க்கு 100 மதிப்பெண் பெற்று முதலிடம் பெற வேண்டும் என்ற முதலில் ஆசைப்படும் போதுதான் அதற்காக முழுமையாக உழைக்கிறான், வெற்றி பெறுகிறான். இதையேதான் அவன் வாழ்வில் அடுத்த அடிகளுக்கு செல்ல ஆசைப்பட்டு ஒவ்வொரு அடியாக முன்னேறுகிறான். அப்படியானால் முன்னேற்றத்திற்கு தேவையான ஆசைக்கும் ஆன்மீக வளர்ச்சிக்கு தடையாக மாறும் பேராசைக்கும் இடையிலான எல்லையை நாம் எவ்வாறு கண்டறிவது? ஆசைக்கூர் பக்தனேன் அப்படின்னு சொல்கிறாரு அருணகிரி பெருமாள். எல்லா ஆசைகளாலும் பீடிக்கப்பட்ட ஒரு பக்தனாக நான் இருக்கனே அப்படின்னு. ஆசா நுகலம் துகுலாயினவின் பேசா அனுபூதி பிறக்கும் அப்படின்னு சொல்கிறவன் அதே மகான்கள் இருக்காங்க. ஆசை போனப்புறம்தான் ஒரு சைலன்ஸு, டிவைனிட்டி, ஸ்பிரிச்சுவல் ஸ்டேஸ் எல்லாம் வருவோங்கிற மாதிரி. அருணகிரிநாதன் சொல்கிறார் கந்தர் அனுபூதியில், ஆசைகளால் என் நெஞ்சம் கனத்த கல் மாதிரி இருக்குது, இதை வச்சுட்டு இந்த பிறவி பெருங்கடலில் நான் மொழியை போடுவோம் போல இருக்குது, அதனால் இந்த ஆசைகளை கரைக்கிறதுக்காக தான் நான் இந்த பாடல்களை பாடுறேன்.
நெஞ்ச கனகல் கனமாகிய கல் நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருக சண்முகனிடத்தில் தஞ்சம் கேட்டு அருள் கேட்டு நான் இந்த கந்த அனுபூதியை பாடப்போகிறேன். அதுக்காக பஞ்சசக்கர ஆணை பிள்ளையாருடைய பாதங்களை பணிகிறேன் அப்படிங்கிறது தான் அந்த பாடல். அதனால் ஆசைன்றது இருந்தே தீரும், எல்லாருக்கும் இருக்கும். அதில் பலவிதமான ஆசைகள் இருக்குது. ஒன்று மண்ணாசை, இன்னொன்று பெண்ணாசை, மூணாவது பொன்னாசை. இந்த 3 ஆசைகள் இருக்குது: மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை. அதனால் வள்ளலார் போன்றவர்களே மறுவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும் அப்படிங்கிறாங்க. அவர் இத்தனைக்கும் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு திருவாசகம் முற்றோதல் பண்ண ஒரு ஒய்ஃபை உட்கார வச்சுன்னு அவரே மறுவு பெண்ணாசையை மறக்க வேண்டும்னாக்கா எங்கேயோ அது நம்மளை அஃபெக்ட் பண்ணுதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் அவர் இருக்காருங்கிறது. அதனால் வாழ்க்கையில் ஆன்மீகம் வேறு, லௌகீகம் வேறு. லௌகீகத்தில் இந்த ஆசைகள் இருக்கும். ஒரு சாதாரண நிலையில் ஒரு படிப்பு, ஒரு வேலை, அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் குழந்தை குட்டி, அதில் பொன் குழந்தை பிறந்துச்சுன்னா இன்னொரு ஆண் குழந்தை வேணுன்ற மாதிரி ஒரு ஆசை இல்லையா? அதுக்கடுத்து ஜாப்பில் ப்ரமோஷன், ஒரு வீடு கட்டுறது, ஒரு கார் இல்லை ஸ்கூட்ரு வாங்கிறது, இதெல்லாம் தான் ஜனங்களுக்கு நார்மலாக இருக்கக்கூடிய உலகியல் தேடுதல்கள். இதிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லோரும் இதுக்கு பின்னால் தான் அலைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஒரு லெவலுக்கு when you get satisfied, மேபி இந்த உலகியல் விஷயங்களில் நாட்டம் போயிட்டு இதுக்கு மேலே ஏதாவது இருக்கான்னு நீங்கள் தேட ஆரம்பிப்பீங்க. இனிஷியலி your pursuits are only for these worldly things. Once you get satisfied, அதுக்கு அப்புறம் என்ன இருக்குதுன்ற மாதிரி நீங்கள் இப்போ பூமியில் இதெல்லாம் பார்த்து முடிச்சிட்ட அப்புறம் என்ன இருக்குதுன்னு பார்க்குற போது ஒரு வேளை ஆகாசம் தெரியும். அப்போது வட கண்ணில் தெரியுது வானம் அப்படின்னாரு. ஆகாசம் ஒன்று இருக்கே, என் கண்ணுக்கு இப்போ தான் தெரியுது அப்படிங்கிற வார்த்தையை அவங்க சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்க ஆகாசத்தை பார்க்கல, சமுத்திரத்தை பார்க்குறாங்க, ஆற்றுல பார்க்குறாங்கன்னா அதில் ஆகாசத்தோட ரிஃப்ளெக்ஷன் தெரியும். அப்படியாவது அவங்க இப்படி ஒன்று இருக்கான்னு இப்படி மேலே நிமிர்ந்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் அவங்களுக்கு வரலாம். அதனால் நீ சாப்பிடாது இருக்கிற வரைக்கும் உனக்கு மசாலா தோசை சாப்பிட்லாம், அது சாப்பிட்லாம், இது சாப்பிட்லான்னு ஆசை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லா சாப்பிட்டு பம்முன்னு உட்காந்து இருக்கிற போது உனக்கு யாராவது கொண்டாந்து பாதாம் கீர் கொடுத்தா கூட வேணாங்க, வாந்தி வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவேன். அதனால் த பெஸ்ட் வே டு கம் அவுட் ஆஃப் டிசையர்ஸ் ஆர் டு கான்குவர் டிசையர்ஸ் இஸ் டு ஃபினிஷ் வித் யுவர் டிசையர்ஸ். யாருக்கும் தொந்தரவு கொடுக்காம உன்னுடைய நார்மலான ஆசைகளை முடிச்சுக்கிறது தான் நல்ல ப்ரிஸ்கிரிப்ஷன். இல்லைன்னா இன்றைக்கி இல்லைன்னா கூட நாளைக்கு ஒரு நாள் உங்களுக்கு அதில் ஒரு டெம்ப்டேஷன் வந்துடும். ஸோ இட்ஸ் ஆல் இன் upbringing should be not a hypocritic society, should be a frank realistic thinking. அது இருந்தால் பாசிபிள் தான். ஃபினிஷ் வித் யுவர் வாசனஸ். நீ சாப்பிட்டுட்டு உட்காந்துருந்தா பாதாம் கீர் கூட வேணான்ற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ரைட் ஸ்டேஜ். ஸோ ஐ ஆல்வேஸ் ப்ரிஸ்கிரைப், உனக்கு லவ் ஃபீலிங்கெல்லாம் இருந்தால் குடும்பம் நடத்தி தொலை. அது உனக்கு எப்போ அதில் மைண்ட் இல்லையோ அப்போ நீ சாமியை தேடலாம். இறைவன்பால் மெய்யன்பு உடையார் நாரியர்பால் முயங்கி கிடந்திடனும் மெய் வீடு ஏதுவரைங்கிறார். இதெல்லாம் ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பல நிலைகள். ஒரு ராஜகுமாரன் இருந்தான். அவன் ஒரு சுயமரத்துக்காக போனான். சுயவரம்னா எல்லா ராஜகுமாரும் உட்காந்துப்பாங்க. ராஜகுமாரி மேல் மாடியிலேருந்து சொல்லுவாங்க, இவர் வேங்கி நாட்டு அரசர்கள், சாளுக்கியர், பல்லவர், சோழர் ஏதோ சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டு அவன் மாலையோடு யார் கழுத்தில் மாலை போடுறாங்களோ சுயமாக வரனை தேர்ந்தெடுப்பது தான் சுயம்பரம். ஸோ நம்ம ராஜகுமாரன் வர்ற வழியில் ஒரு சாமியார் பார்த்தான். சாமி, நீங்கள் எனக்கு பின்னாலேயே நின்று எனக்கு பிளெஸ்ஸிங் பண்ணுங்கள், அந்த ராஜகுமாரி என்னை லவ் பண்ணுற மாதிரின்ட்டு. சாமியார் ஒன்றும் சொல்ல. ராஜகுமாரனுடைய சீட்டுக்கு பின்னால் அவர் ஒரு சீட்டு போட்டுன்னு உட்காந்துருந்தார். ராஜகுமாரி மாலையோடு வந்தா. ராஜகுமாரன் கழுத்தை நீட்டுறான். அவள் பின்னால் சாமியார் கழுத்துக்கிட்டு போகிறான். சாமியார் புட்ஷார் போகிற ஓட்டம். அது பின்னால் மாலையோட ராஜகுமாரி ஓடுறா, ராஜா ஓடுறான், மந்திரி ஓடுறான், எல்லாரும் ஓடுறாங்க. அதுக்குள்ளே இருட்டிடுச்சு. இந்த சாமியார் காட்டுக்குள்ளே போயிட்டார். அதனால் சரி நாம் இன்றைக்கி இந்த மரத்தடியில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் பார்த்துக்கலாம் காட்டுக்குள்ளே போயின்ட்டு படுத்துடுறாங்க. ஸோ இவங்க 4 பேர். மேலே ஒரு அப்பா பறவை, அம்மா பறவை, 2 குட்டி பறவைகளுக்கு சொல்லுது, அச்சித்தி தேவோ பவ, விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேனும் வேண்டற் பாட்டு அன்று. ஒரு விருந்தாளி இருக்கிற போது அவனை விட்டுட்டு அமிர்தம் கூட சாப்பிடக்கூடாது. அதனால் அந்த நெருப்பு மூட்டியிருக்காங்க குளிருக்கு, அதில் நம்ம 4 பேரும் ஊழ்ந்துருவோம், அவங்க 4 பேர் சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லா பறவைகளும் வந்து மறுநாள் இவங்க காட்டுக்குள்ளே போய் சாமியார் கண்டுபிடிச்சிட்டு வந்துடுறாங்க.
அப்போது அவர் அவர் கேட்குறாரு, இந்த மாதிரி ராத்திரி வந்து நடந்ததான? ஆமாம். அவர் சொல்கிறார், அழகான ராஜகுமாரி மாலையை தூக்கின்னு வந்தால் கூட நீ டெம்ட் ஆகாமல் என்ன மாதிரி ஓடி போக முடிஞ்சால் சன்னியாசம் நல்லது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நீ வந்து குடும்பத்தில் இருக்கிறது தான் நல்லது. ஆனால் குடும்பத்தில் இருக்கிறவங்க தர்மம் இருக்குது. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றி நின்ற துணை. குடும்பத்தில் இருக்கிறவன் இறந்து போன பித்திருக்கள் சாமியார்கள் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப் பண்ணி வாழணும். நல்லாற்றி நின்ற துணை இயல்புடைய மூவருக்கும், இந்த 3 பேருக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கணும். விருந்து புறத்ததா தானுண்டல் சாவா மருந்தேனும் வேண்டல் பாட்டு அன்று. அமிர்தமே கிடைச்சாலையும் விருந்தாளி இருக்கிற போது அவனுக்கு கொடுக்காம சாப்பிடக்கூடாது. இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்குது. என்ன அந்த மாதிரி வாழ முடிஞ்சால் கிரகசாஸ்திரமும் நல்லது. சன்னியாச ஆசிரமம் கோட்டை கொழுந்து சண்டை போடுற மாதிரி. குடும்பத்தில் இருந்துக்கிட்டு ஒருத்தன் ஆன்மீகத்துக்கு வரான்னா அவனுக்கு எக்ஸ்ட்ரா மார்க்ஸே கொடுப்பார் கடவுள். ஏன்னா அவன் அன்பிரடிக்டடாக இருந்து வேல்யூஸ் எல்லாம் காப்பாற்றுறாங்கிறதுனால அவனுக்கு கடவுள் நிறைய மார்க் போடுவார். அதனால் குடும்பம் நல்ல விஷயந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு இது. அதனால் குடும்பம் நல்ல விஷயம், யார் இல்லைன்னா. அதில் ஒரே ப்ராப்ளம் என்ன வரும், சம்டைம்ஸ் ஹஸ்பண்ட் உருப்படாத நாயாக இருப்பான், சம்டைம்ஸ் பொண்டாட்டி உருப்படாத பேயாக இருக்கும். ரெண்டும் இருக்கும். இப்படியும் உண்டு அப்படியும் உண்டு. அதுக்கு ஒரே ப்ரிஸ்கிரிப்ஷன் தான் இருக்குது. சற்று ஏருக்கு மாறாக இருப்பாளே ஆயின் கூறாமல் சந்நியாசம் கொள். அதுக்கு மேலே நீ அப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணின்னு காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்க தேவையில்லை. ஏருக்கு மாறாக இருந்தாக்கா அவையார் கதையில் வருது. அவையார் இருக்கிற போது ஒருத்தன் எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்கன்ட்டு இவங்க போய் பொண்டாட்டிக்கிட்ட அவளுக்கு தலையெல்லாம் வாரி பேனெல்லாம் எடுத்து எல்லாம் பண்ணி ஒரு பாட்டியை கூட்டின்னு வந்துக்கிறேன், ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடு அப்படிங்கிற மாதிரி சொல். அப்போ அவள் வந்து இவங்கிட்ட ரூடாக பிஹேவ் பண்ணுறத பார்த்த உடனே அவனுக்கு மூஞ்சி தூங்கி போகுது. இதெல்லாம் பார்த்துன்னு இந்த அம்மா அவையார் பாடுது, ஏருக்கு மாறாக இருந்து பேன் திருத்தி இதெல்லாம் பண்ணி ஒன்றும் நடக்கலை, அதனால் நீ கூறாமல் சன்னியாசம் கொள்ளுன்னு சொல்லி அந்த அம்மா போயிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அந்த அம்மா போய் காலைல வந்து என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னால், நீங்கள் புலவருன்னு தெரியாது. எங்கள் அம்மா யார் மாமியார்காரி சொன்னால், ஹஸ்பண்ட்கிட்ட நீ சிரிச்செல்லாம் பேசக்கூடாது, ரோப் காட்டு, அப்போ தான் நீ சொல்கிற பேச்சை கேட்பான்னு எங்கள் அம்மா கற்றுக் கொடுத்துச்சு. அதனால தான் நான் அப்படியெல்லாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு. இது ஒரு உலகத்தில் ஹஸ்பண்டு தப்பு பண்ணுறவன்னு இருக்கான், ரொம்ப நல்ல ஒய்ஃப் இருப்பாள், ஹஸ்பண்டு குடிக்காரனாக இருப்பான், உள்ளகிறதெல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு 1000 ரூபாய் புடவையை 100 ரூபாய்க்கு வச்சுட்டு 100 ரூபாய்க்கு தண்ணி அடிக்கிறவன்லாங்கிறான் உலகத்தில். ஸோ 2 வகையான ஆள் இருக்கு. இதுக்கு உன் தலையெழுத்து தான் காரணம். நீ ரொம்ப நல்ல ஹஸ்பண்டாக இருந்து உனக்கு நல்ல மனைவி வராமல் போகலாம், ஒரு நல்ல மனைவியாக இருந்து மோசமான ஹஸ்பண்ட் வர்றதும் உண்டு வாழ்க்கையில். ஸோ யூ ஹேவ் டு டிசைட். நீ உன்னோட ரோலை சுதர்மம்னு சொல்லுவாங்க, அதை காப்பாற்றி அதுக்கப்புறமும் அவங்க உருப்படாமல் இருந்தாங்கன்னா யூ கேன். அப்போ கடவுள் மேலேருந்து பார்க்குறாரு இல்லையா, உனக்கு பனிஷ்மெண்ட்டு கிடையாது, ஏன்னா யூ கோஆப்ரேட் வித் த ப்ராசஸ்ங்கிற மாதிரி. அந்தந்த கேஸ் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்படி தான் பாசிபிள், இல்லைன்னா பாசிபிள். கொஸ்டின் ஃப்ரம் கோவிந்தன் சார். மகாவிஷ்ணுவும் பிரம்மாவும் திருவண்ணாமலையில் பரமசிவனின் அடிமுடியை தேடி அடைய முயற்சித்த போது சிவனின் தலைமுடியிலிருந்து பூமிக்கு வந்த ஒரு தாழம்பூ பிரம்மா கேட்டுக்கொண்டார் என்பதற்காக பொய் சொன்னதால் பிரம்மாவுக்கு கோவில்கள் இல்லை, தாழம்பூவுக்கும் இறைவன் வழிபாட்டில் இடம் இல்லாமல் போனது. பாம்பன் சுவாமிகள் தன் அடியவரிடம் ஒரு பொய் சொன்னார் என்பதற்காக பழனியம்பதிக்கு எப்போதும் நீ வரவே வேண்டாம் என்று பாம்பன் சுவாமிக்கு உத்தரவிட்டார் முருகப்பெருமான். அப்படியானால் பொய் சொல்லி அடுத்தவரை ஏமாற்றி வாழும் மனிதர் எத்தனை ஜென்மம் ஆனாலும் தீராத கர்ம வினையை தேடுகிறான் என்று அர்த்தமா? டிபெண்ட்ஸ் எந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்றது. திருவள்ளுவர் சொல்கிறார், பொய்மையும் வாய்மை எடுத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின். பொய் கூட எந்த தப்பும் இல்லாத நல்லதை நடத்த போகுதுன்னு சொன்னால் அது கூட உண்மைக்கு ஈக்குவல் தான் அப்படின்னு சொல்கிறார். ஒரு கேஸ் ஸ்டடி. ஒரு ஆள் ஒரு கத்தி எடுத்துன்னு ஒருத்தனை வெட்டுறதுக்கு ஓடிடுறான். யாரை இவன் தத்தின்னு வரானோ அவன் ஒரு பக்கம் ஓடி போயிட்டான். அவன் எந்த பக்கம் போனான் அவன்றான். இவன் கோவத்தில் இருக்கிறான். நீ வந்து இந்த பக்கம் சொன்னேன்னா அவன் வெட்ட போகிறான். கடைசியில் அவனுக்கும் ப்ராப்ளம், இவனுக்கும் ப்ராப்ளம். அதனால் அந்த நேரத்தில் நீ பொய் சொல்லலாம்.
இந்த பக்கம் போனான்னு மாற்றி விட்டுடலாம், ஏதாவது பண்ணலாம். அப்போ 2 பேரை நீ காப்பாற்றுற. இதுதான் பொய்மையும் வாய்மடத்தை பொறைத்திருந்த நன்மை பயக்கும் என்னன்ட்டு. இன்னொரு வகையில் இந்த மனம் மொழி மெய்களால் லயப்பட்டு வாழ்கிறதுன்னு இருக்குது. அதுக்கு வாசா மகோச்சரம்னு பேர். மனம் மொழி மெய், மனசில் எது நினைக்கிறியோ அதை தான் பேசணும், எப்படி பேசினியோ அந்த மாதிரி நீ வாழணும். அதுக்கு என்ன பேர்? வாய்மைன்னு பேர். இப்போ புறந்தூய்மை நீரால் அமையும். வெளியில் இருக்கிற அழுக்கெல்லாம் வந்து லைஃப் பாய் போட்டு குளிச்சுட்டு டெட்டால் போட்டு குளிச்சுட்டா சரியாக போயிடும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். இன்டர்னல் பியூரிட்டி கம்ஸ் அவுட் ஆஃப் யுவர் தாட், மவுத் அண்ட் ஆக்ஷன். 3மே லயப்படுவதில் இருக்கிறது. அதனால் எந்த கண்டெக்ஸ்டில் நீ வந்து உண்மை பேசணும், எந்த கண்டெக்ஸ்டில் பொய் சொல்லணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறதுக்காக தான் கடவுள் உங்கள்கிட்ட அறிவு வடிவாக இருக்கார். சென்ற இடத்து செலவிடாது ஒருகி நன்றின்பால் உயிப்பது அறிவு. அதனுடைய போக்கில் போகாமல் எது நல்லதுன்னு பார்த்து அந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டணும். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதில் எது நல்லதுன்னு பார்த்துக்கிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக தான் அறிவு கொடுத்துருக்காரு. இப்போ அறிவு 2 விதமாக இருக்கும். இந்த உலகியல் வாழ்க்கைக்காக தேவையான அறிவு ஒன்று, இன்னொன்று அறிவினால் ஆவதுண்டோ பெரிதன் நோய் தன்னோய் போல் நோக்கா கடை. ஒரு ஏழை வந்து உங்கள்கிட்ட ஏதோ ஹெல்ப் கேட்குறான். அப்போ பார்த்து அவன் நிஜமான ஏழையா பணக்காரனா இப்படிலாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தியானக்கா, யூ வில் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் எனி ஒன் ஆன் திஸ் எர்த். நீ என்ன குளோப் டிடெக்டிவ் ஏஜென்சி கான்ட்ராக்ட் கொடுத்து அவன் நல்லா வேணாம் ஏழையான்னு பார்த்தா அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ண முடியும். அதனால் நான் ஹெல்ப் பண்ணுறேன், அவன் தப்பாக இருந்தால் கடவுள் தண்டிப்பாருங்கிற ஒரு மனோபாவம் வந்து நன்றின்பால் உயிப்பது அறிவு. ஈத்துன்னு வந்து நல்ல விஷயத்தில் அதை உட்கார வைக்கணும். ஸோ அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவருக்கும் சென்றழிக்கால் ஆகாது அரண். எதிரிகளால் கூட உங்கள்கிட்ட அறிவை பிடுங்கிக்க முடியாது. செருவர்னா எதிரிகள், அவங்க கூட உங்கள்கிட்ட இருந்து அறிவை பிடுங்க முடியாது. அது ஒன்று எல்லா நேரத்துலேருந்தும் காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். நம்மக்கிட்ட மனசு இருக்குது, அறிவு இருக்குது. வாழ்க்கை தான் வந்து மாட்டு வண்டின்னு வச்சுக்கோ, அதில் 2 மாடு இருக்கும். ஸோ ஒன்று மனசு, இன்னொன்று அறிவு. எமோஷ்னலாக வாழ வேண்டிய விஷயங்களுக்கு மனசு தேவைப்படும். இந்த குடும்பம், குழந்தை குட்டிங்க, இவங்களை லவ் பண்ணுறது, நல்ல விஷயம், தானம் பண்ணுறது, இதுக்கெல்லாம் எமோஷ்னல் தேவைப்படும். அறிவு இருக்கு இல்லையா, அது ரைட்டாக ராங்கான்னு பார்க்குறதுக்கு. போயினேக்கிற எதிரில் ரோட்டில் ஒரு பாம்பு ஓடினேக்குது, அது பாம்பு உன்னை கடிக்கவும் தெரிஞ்சு, இல்லை ஒரு புலி மேலே பாய வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு இல்லையா, அங்கே அறிவை யூஸ் பண்ண வேண்டும். இந்த 2த்துக்கும் வித்தியாசம் இருக்குது. அண்டு இந்த பூமியில் உள்ள விஷயங்களுக்கெல்லாம் எமோஷ்னல் தேவைப்படும். ஆண்டவ மாதிரியான ஒரு ஹை லெவல் ஆஃப் திங்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன சொல்கிறது, இந்த பூமிக்கு அறிவு தேவைப்படும். ஆண்டவன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அறிவு தேவைப்படும். அறிவினால் ஆவதுண்டோன்ற மாதிரி ஒன்று சொன்னேன் நான். உருகும் செயல் தந்து உணர்வு என்று அருள்வாய் அப்படின்னா, உருகும் செயல் நான் கடவுள் பார்த்தோன்னே முருகா முருகா முருகான்னு சொல்கிறோம். அப்படியே உருகும் செயல் தந்து நான் கடவுள்கிட்ட நின்றுருக்கேங்கிற உணர்வு நமக்கு வரணுங்கிற மாதிரி. ஊற்றிடும் கண்ணீர் அதனால் ரோமம் சிலிர்ப்ப கரமலர் மொட்டித்து அரகராவே என்று அரற்றி ஒம்மின் உலகேறீர் வாழ்ந்திடலாம் மரணமில்லா பெருவாழ்வில் கண்டீர் அப்படின்னு. அப்போ மரணமில்லாத நிலையை அடையணும்னா கடவுள்கிட்ட எமோஷன். இப்போ கண்ணப்ப நாயனார் இருந்தார், அவர் அறிவை பயன்படுத்தியிருந்தாக்கா இந்த சிவபெருமான் வந்து இந்த இடத்துல தனியாக உட்காந்துக்கிறாரு, இவருக்கு பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் தண்ணியை கொண்டாந்து அபிஷேகம் ஊற்றி மட்டனை கொண்டாந்து சாமிக்கு வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார். அங்கே அன்பு தான் டேக்ஸ் ஓவர். உருகும் செயல் அந்த இடத்துல வந்தது. அதனால தான் கண்ணை கூட பிடிங்கி வைக்கிறார். இந்த ஐயர்கிறார் சிவாச்சாரியார், அவர் வந்து ரொம்ப ரூல்ஸ் பார்க்குறாரு. அதனால் என்னாச்சு, அவருக்கு அந்த சிவபெருமான் கண்ணில் ரத்தம் வந்தால் தன் கண்ணை வைக்கணுங்கிற ஐடியா அவருக்கு வரவே வராது. ஆனால் கண்ணப்பன் நாயனாருக்கு வருது. அதனால தான் கண்ணப்பன் ஒப்பதுவர் அன்பினால் கண்ணப்ப வல்லேன்னு அல்லேனுங்கிறார். கண்ணப்பனை மாதிரி என்னால் கண்ணை பிடிங்கி வைக்க முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லி பின்னால் வந்தவர்கள்லாம் சொல்லுகிற நிலையில் அவர்கள் இருந்தார்கள். ஸோ 2 எப்போ யூஸ் பண்ணுங்கிறத நீ தான் யூஸ் பண்ணணும். ஒன்று அன்பு, ஒன்று அறிவு. அன்பு எமோஷ்னலு, அறிவு ரேஷ்னல். இந்த 2 பேலன்ஸ் பண்ணாக்கா வாழ்க்கை என்ற வண்டிக்கு 2 எருது மாதிரி அது ஓடிடும். கற்புடையாள் தந்த சூடாமணி கண்டு விம்மி துடித்த பாதம் என்று சகுந்தலா அம்மையார் அவர்கள் எழுதிய பாதுகா ராமாயணத்தில் ஒரு வரி வரும். ஆஞ்சநேயர் தன்னை அசோகவனத்தில் கண்டதற்கு அடையாளமாக தனது சூடாமணியை ஸ்ரீராமரிடம் காட்டும்படி சீதாதேவி ஆஞ்சநேயருக்கு கொடுத்த நிகழ்வை குறிக்கிற வரிகள் இவை.
தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது கௌஸ்துபமணி, சிந்தாமணி, சூடாமணி ஆகிய 3 மணிகள் தோன்றியதாகவும் அதில் கௌஸ்துபமணி மகாவிஷ்ணுவின் திருமார்பை அலங்கரித்ததாகவும் சிந்தாமணியை தேவலோகத்தின் தலைவன் இந்திரன் எடுத்துக்கொண்டதாகவும் சூடாமணி ஜனக மன்னரின் முன்னோர்களில் ஒரு மன்னனுக்கு வழங்கப்பட்டதாகவும் நமது புராணங்கள் கூறுகின்றன. சூரிய பகவானால் ஒரு யாதவ குல மன்னனுக்காக வழங்கப்பட்ட செமந்தகமணிக்காக ஒரு திருட்டுப்பழி கூட பகவான் கிருஷ்ணர் மீது விழுந்ததாகவும் அந்த மணியை மீட்க ஜாம்பவானுடன் அவர் கடுமையான போர் புரிந்ததாகவும் மகாபாரதம் கூறுகிறது. இந்த தெய்வீக மணிகளின் சிறப்பம்சங்களை பற்றி கூறவும், தற்போது பூலோகத்தில் இந்த மணிகளில் ஏதேனும் ஒன்று நமது வழிபாட்டு தலங்களில் இருக்கின்றனவா? உலகத்தில் இப்போ கோஹினூர் டைமண்டும் ஒன்று இருந்தது. அது இந்தியாவிலேருந்து திருடின்னு போயிட்டு பிரிட்டிஷ்காரங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மயூர் ஆசனம்னு ஒன்று, மயில் ஆசனம்னு ஒன்று இருந்தது. அது லாஸ்ட்டு சுல்தான் இருந்தான்ல இந்தியாவில், ஷேர்ஷா நவம்பர், அவங்ககிட்டருந்து யாரோ திருடின்னு போயிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆல் தீஸ் பொசஷன்ஸ் ஆர் ரேர்லி அவைலபிள். இப்போது ஒரு வாட்ச் இருக்குது, பிரிட்டிஷில் இருக்கிற பெரிய ஷாப்ஸ் இருக்கும், அங்கே போய் வாங்கின்னு வரணும். அது நாளாக அதுக்கு வேல்யூ கூட ஜாஸ்தியாகினே போகுமா. அந்த மாதிரியான பொருள்களுக்கு ஆன்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் அவங்களுடைய வசதிகளை பொறுத்த விஷயம். இல்லைன்னா 35 கோடிக்கு வாட்ச் பண்ணுற கம்பெனிக்கு எவ்வளோ கட்ஸ் இருக்கணும். அவன் 35 கோடியில் லட்சக்கணக்கான வாட்ச் பண்ணால் அவனுக்கு டக்குன்னு பணம் வந்துடும். இந்த ஒரு வாட்சை வாங்குறதுக்கு ஆள் தேடின்னு உட்காந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலகட்டத்தில் சில பொருட்கள் இருந்தது. அதில் தான் இவங்க கேட்குற முனிகள் எல்லாம் வருது. இப்போ சூடாமணி அப்படின்னா நான் தலையில் வச்சுக்கிற ப்ரோச், அதுதான் சூடாமணின்றது. அது சீதை கொடுத்தா அனுமான்கிட்ட, போய் எங்கள் ஆள்கிட்ட இதை காட்டு அப்படின்னு. ராமருடைய கனையாளி இல்லையா, அதை ஆஞ்சநேயர் ராமர்கிட்டேருந்து கொண்டாந்து இந்த அம்மா காட்டினான். இந்த அம்மா என்ன பண்ணுறா, அந்த மோதிரத்தை பார்த்துட்டு கண்ணில் 1000 குடத்தில் அபிஷேகம் பண்ண மாதிரி அந்த மோதிரத்தை கழுவி, இந்த போன ராட்சசங்கள்லாம் இருக்கிற இடத்துக்கு ராமா உன் மோதிரம் ஏன் அனுப்பிச்ச அப்படின்னு சொல்லி நோந்து போனேன். இதெல்லாம் ஒரு உயர்வு நவிர்ச்சின்னு சொல்கிறது. இல்லைனா ஒரு மோதிரம் வரலைன்னாங்க அவன் நம்பி இருக்க மாட்டாள, ஆஞ்சநேயர் தான் வந்திருக்காரு தூதுவர்னு எப்படி நம்பியிருப்பான். அதனால் 1000 கலசம் நாட்டி அபிஷேகம் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு அவள் சொன்னான். தன்னுடைய பாட்டுக்காக அவள் சூடாமணியை கொடுத்து விட்டாங்கிற மாதிரி. இது அப்படி தான். இப்போ நீங்களே ஏதோ ஒரு அடையாளம் வச்சுன்னு இருப்பீங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அது உண்டு இல்லைன்னு தெரியும். அந்த காலத்தில் ராஜாங்கள்லாம் முத்திரம் மோதிரம் வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நீங்கள் தான் அந்த ஆளை அனுப்புகிறீங்க, அந்த மெசேஜ் அனுப்புகிறீங்கன்றதுக்காக அவருக்கும் உங்களுக்கும் தெரிஞ்ச சில அடையாளங்களை அனுப்புவீங்க. அதனாலேயே அது ரொம்ப உயர்ந்த அடையாளம். இன்னும் அது அப்படி இல்லைன்றதுனால அது லெஸ் ப்ரைஸ்ன்றதோ கிடையாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் இது. நான் ஒரு காலத்தில் மோதிரம்லாம் போடுவேன், போடுறதே கிடையாது. ஒரு காலத்தில் செயின் போடுவேன், இப்போ செயினே போடுறது கிடையாது. ஸோ இட்ஸ் த கொஸ்டின் ஆஃப் யுவர் ஓன் சாய்ஸ் இல்லையா. அப்போ போடுறதுனால அது ரைட்டுன்னு இல்லை, போடாததுனால ராங்கன்னு இல்லை. யுவர் ஓன் மைண்ட் டிசைட்ஸ் வெதர் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் சம்திங் ஆர் நாட். காது கேளாதவன் இசையை கேட்டு ரசிக்க மிகவும் ஆசைப்படுகிறான். வாய் பேச முடியாதவன் அம்மா என்ற வார்த்தையை முதலில் உச்சரித்து பேசுவதற்கு மிகவும் ஆசைப்படுகிறான். கால் இழந்தவன் எப்போதுதான் பிறந்த இந்த பூமியை தொடுவோம் என்ற ஆசைகளோடு அனுதினமும் வாழ்கிறான். கண்ணிழந்தவன் இந்த உலகத்தை ஒரு நாளாவது பார்த்துவிட மாட்டோமா என்று தினமும் ஏங்கித் தவிக்கிறான். உடல் ரீதியில் தன்னிடம் இல்லாத ஒன்றை எப்படியாவது பெற்றுவிட மாட்டோமா என்று ஏங்குகிற மனித மனம் தன்னிடம் இல்லாத பக்தியை பெற மட்டும் ஏங்க மறுப்பது ஏன்? தனக்கு பக்தி வேண்டும் என்று ஒரு மனிதனை சிந்திக்க வைக்கிற ஆசை லௌகீகமா அல்லது ஆன்மீகமா? பக்தி என்றது என்ன? ஒரு கடவுள்கிட்ட வைக்கிற அன்பு, அவ்வளோதான். அன்பு டேக் தி பாசம், ஃப்ரெண்ட்ஷிப்பு, இந்த மாதிரி தோழமை, இப்படி எத்தனையோ பேருங்களை வருகிறது. பக்திங்கிறது கடவுளிடத்தில் நாம் வைக்கக்கூடிய அன்பு. கடவுள் நம்மக்கிட்ட வைக்கக்கூடிய அன்பு இருக்கு இல்லையா, அதுக்கு அருள்னு பேர். ஸோ பக்தி பண்ணி கொண்டிருந்தால் முக்தியை பெறலாமே அப்படின்னு கோபாலகிருஷ்ண பாரதியார் பண்ணுறாரு. இந்த பக்திங்கிறது கடவுள்கிட்ட வைக்கிற அன்புங்கிற போது உனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற அன்பெல்லாம் தாண்டி தான் கடவுள்கிட்ட நீ போகிற. முதல்ல ஒரு அப்பா அம்மானா குழந்தைகிட்ட இருக்கும்,
அதுக்கப்புறம் பேர குழந்தைங்க வரணும். இப்படி உங்களுக்குன்னு சில ப்ரியாரிட்டிஸ் இருக்குது. இந்த அன்பெல்லாம் பொய்ன்னு என்னைக்கு தெரியுதோ, பொய்யாயினவெல்லாம் பொய்யரில் வந்துரளி மெய்ஞானம் தண்ணி மில்லிவிக்கும் மெய்யறிவேன்னு கடவுள் தான் நிஜமான அன்புன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு காலம் உங்கள் லைஃப்பில் வர்ற போது கடவுள்கிட்ட உங்களுக்கு மாறா காதல் வந்துடும். அது வரைக்கும் இதெல்லாம் நிஜமான உறவுன்னு தான் நீங்கள் நினச்சின்னு இருப்பீங்க. அதில் உங்களுக்கு ஏதோ வந்து டிசப்பாயின்மெண்ட் வரணும். சில பேருக்கு கிளிக் ஆகிடும், நிறைய பேருக்கு கிளிக் ஆகாது இல்லையா? அவ்வளோதானே. ஸோ ஆல் இஸ் லைக் தட். மாட்டான் என்று ஊதூது சங்கே, கடவுள் மாமா என்று ஊதூது சங்கே, மெய்யுணரச் செய்வான் என்று ஊதூது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்று ஊதூது சங்கே, ஆபத்தில் காப்பான் என்றூதூது சங்கே, அண்ணாமலையான் என்றூதூது சங்கே, பேரின்பம் தந்தான் என்றூதூது சங்கே, பேரம்பலத்தான் என்றூதூது சங்கே, பொன்னடி தந்தான் என்றூதூது சங்கே, மண்ணடி நாதன் என்றூதூது சங்கே, வேண்டியதை தருவான் என்றூதூது சங்கே, வேங்கடநாதன் என்றூதூது சங்கே, இச்சை அறுப்பான் என்றூதூது சங்கே, கச்சிப்பதியான் என்றூதூது சங்கே, தேனை ஒப்பான் என்று ஊதூது சங்கே, ஆனை கண்ணலின் ரூதூது சங்கே, ஆனந்த ரூபன் என்றூதூது சங்கே, காணத்தினாதன் என்றூதூது சங்கே, இச்சை அறுப்பான் என்றூதூது சங்கே, பற்றி படிப்போம் என்றூதூது சங்கே, கைவிட மாட்டான் என்றூதூது சங்கே, கடவுள் மாமா என்று ஊதூது சங்கே, மெய்யுணரச் செய்வான் என்றூதூது சங்கே, நம் சிவசங்கர் பாபா என்றூதூது சங்கே. ஓம் ஜெய் சிவசங்கரரே சுவாமி ஜகத் பரிபாலகரே, ஆதி சங்கர அவதாரா அநாத ரக்ஷகரே, ஓம் ஜெய் சிவசங்கரரே, அன்னையும் தந்தையும் நீரென்றறிந்தும் அன்பில் நனைகின்றோம் சுவாமி, அன்பில் நனைகின்றோம், ஆசானும் இறையாகிய தேவா நின்னடி பணிகின்றோம், ஓம் ஜெய் சிவசங்கரரே, கைலையை பன்முறை வலம் வந்தாய் ஓ கருணாகர கீர்த்தி, சுவாமி கருணாகர கீர்த்தி, மயிலையில் நின்று வரம் தருகின்றாய் மங்களகர மூர்த்தி, ஓம் ஜெய் சிவசங்கரரே, ஆனந்த சாகரம் தனிலம்மையாழ்த்தும் அற்புத அருள் ஜோதி, சுவாமி அற்புத அருள் ஜோதி, ஆரத்தி செய்து பாடி மகிழ்ந்தோம் அருள்வாய் பரஞ்சோதி, ஓம் ஜெய் சிவசங்கரரே, நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண நாராயண ஓம், நாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம் சத்யநாராயண நாராயண ஓம், ஓம் ஜெய் சிவசங்கரரே. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.